3 எங்க டச் இன்ஜுரி ஆயிடுச்சு. எங்க மணி காட்டு. சந்தோஷம். ஓகே, 2 பேருமே இருங்க. ஓகே ரைட், 2 பேருமே யார் வின் பண்ணுறது? மணியண்ணா டாஸ் வின் பண்ணிக்கிறாரு, சூஸ் பண்ணிக்கிறாரு. ஓகே போடுங்க. சந்தோஷம் டாஸ் வின்னு. நீங்கள் என்னண்ணா பேட்டிங்கா? ஓகே, சந்தோஷம் வந்து பவுலிங் போகிறாரு. ஓகே, இது பால் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். நான் அவர் 2 பேர் யாராலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நான் போடணும், சந்தோஷனுக்கு வந்து சேட்டு போடணும். ஏன்னா சந்தோஷன் வந்து அவர் டீம், நான் மணியான வந்து சேட்டு. ஓகேங்களா? ஆப்போசிட்டை பண்ணோம். ஸோ பால் பார்த்தீங்கன்னா எப்படினாலும் போடுவோம். வேரியேஷன் 120 வந்து எப்படினாலும் போடுவோம். அப்படிலாம் கிடையாது. இது எப்படினாலும் நீ பால் வந்து டிஃபென்ஸ் தானே பண்ணுற. ஸோ மேட்ச் 15 பால்லாம் கைஸ் பார்த்துக்காங்க. வேகம் வந்து பார்த்தீங்கன்னா 120. ஸோ இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் எல்லாமே உண்டு. பவுன்சர் மட்டும் கிடையாது. பார்த்துக்காங்க, பிக்சடு தான். ஸ்டார்ட் பண்ணு. 1 டாட். ரெடி. 2 டாட். 3 எங்க டச் இன்ஜுரி ஆயிடுச்சு. எங்க மணி காட்டு. மணி எங்க மணி காட்டு. ஷாட், செம ஷாட். 4 டாட். ஷாட். பேட். பேட். போச்சு போச்சு, போன நுணுக்கிட்டாரு. பேட். ரெடி ரெடி. மணி எத்தனை பால்? 4 பால் டாட். ஓகே மணி. அண்ணா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா மணி அண்ணன் வந்து 15 பாலுக்கு 11 பால் பேட் வாங்கிக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து இது என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் டிஃபென்ஸ் பண்ணுவீங்களா? ஒரு நல்ல பிளேயர், அவருக்கு ஆப்போசிட் ஆடுறது நமக்கு பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்குங்களா? ஓகே, நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நானும் என்ன சொல்றது, டாட் பால். வெல் பேட் பேட்டிங். பேட்டிங் 3 பால் முடிஞ்சிட்டு இருக்கு. 2 பால் வந்து சந்தோஷன் பேட்ல வாங்கிக்கிறாரு. வாவ், நைஸ் ஷாட். 4 பால் முடிஞ்சிட்டு இருக்கு. ஸோ 3 பால் பேட்ல வாங்கிக்கிறாரு. ஸோ பேட்டிங் வந்து வாவ் 5 பால் முடிஞ்சு 4 பால் டாட் வாங்கிக்கிறாரு. ஆப்போசிட் இருக்கிற மணியோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்த்து போல இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமாக திரும்புறாரு. என்னது இது? டாட் பால். 2 டாட் பால் கொடுக்குறாரு சந்தோஷ். ஓ, நைஸ் ஷாட். டாட் பேட்டில் வாங்கிட்டாரு. ஸோ அடுத்த பால் பேஸ் பண்ண போறாரு. ஓ, மீண்டும் ஒரு நைஸ் ஷாட்.
வெல் டிஃபென்ஸ் மறுபடியும் பேட் வாங்கிட்டுக்கிறாரு. ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, மறுபடியும் கரண்ட் வந்துருச்சு. ஸோ மறுபடியும் இன்னும் 6 பால் இருக்குது. மணி அண்ணா 6 பால் இருக்குது, கரண்ட் வந்துருச்சு. மேட்ச் ஓகே. பேட் டச் இன்னும் 5 பாலுக்கு 3 அடிச்சா ட்ரா. பேட்டிங்னா சந்தோஷம்ண்ணா. நைஸ் பேட்டிங். ஸோ பார்ப்போம். ரெடியா? ஓகே. டாட் பால் உடம்பு போட்டால் எடுத்துருவார்ப்பா. எப்படிப்பட்ட பேட்ஸ்மேன் எடுத்துருவார். ஸோ 3க்கு 1 அடித்தா மேட்ச் ட்ரா. 1 அடிச்சா ட்ரா, 3க்கு 2 டேக் பண்ணா மேட்ச் வின்னு சந்தோஷ். மேட்ச் பார்த்தீங்கன்னா ட்ரால் முடிஞ்சிட்டு இருக்கு. ஸோ மணி பார்த்தீங்கன்னா அடுத்த பேடாப்புக்கு ரெடியாக போவார் போல இருக்கு. ஆனால் இருங்க மேட்ச் ட்ரா பண்ணால் மறுபடியும் ரீமேட்ச் விளாடுங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அதில்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீமேட்ச் ஆடிப்பீங்களா? ஓகே டன். வின் ஆர் லூஸ் ஆர் பால் இதுதான். ஸோ இது பேட்டிங் எடுப்பாரா மாட்டாரா இல்லை மேட்ச் டிராவல் முடியுமான்னு பார்ப்போம். மேட்ச் வின்னர் சந்தோஷ். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் டாட்டு தான் விடுவார்னு நினச்சோம். பட் ஆனால் மேட்ச் லூஸ் ஆகிட்டார். ஆனால் நீங்கள் இந்த தோல்வி பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பேட்ஸ்மேன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில இது கான்ஃபிடென்ட் இருக்குது தான் தெரியும். என் கான்ஃபிடென்ட்டுக்கு நான் இது பண்ணேன். அவர் அவர் கான்ஃபிடென்ட்டுக்கு இது பண்ணேன். ஓகேண்ணே, இந்த தோல்வியை பார்த்து நீங்கள் எதுவும் ஒன்றும் வருத்தம் இல்லை தானே உங்களுக்கு? ஓகே, நீங்கள் உங்களோட பெஸ்ட்டு கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் டைம் நாளைக்கு விளையாடுங்க. கண்டென்ட்